ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஃபன் கடைக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிக்கிட்டு இருந்தேன்னா அந்த டயத்தில் அக்கா கால் பண்ணாங்க. என்னன்னு கேட்டால், சரி ஒரு வேளை லேட் ஆகிடுச்சோ அதுக்கு தான் கால் பண்ணுறான்னு பார்த்தா இன்றைக்கி கடையே போகலன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு கேட்டால், நல்லா தூங்கிட்டாங்களாம். 7 மணிக்கு தான் எந்திரிச்சாங்களாம். அதுக்கப்புறம் சமைச்சு கடை போட முடியாதுல்ல, அதனால் லீவை விட்டுட்டாங்க. நம்மளும் அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு படுத்தா தூக்கமே வரல. அதுக்கப்புறம் பாவக்காயை பார்த்தேன். பாவக்காய் இன்னும் 2 நாள் வச்சுருந்தோம்னா அப்படியே பழுத்து போயிடும். அதனால் பொரியல் பண்ணுறதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே சால்ட்டு போட்டு உரசி வச்சாச்சு. ஏன் இந்த சால்ட்டு போட்டு உரசி வைக்கிறதுனா, சமைக்கும்போது அதை அலசிட்டு போட்டோம்னா அந்த கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் குறையும். அதனால தான். அப்புறம் வேறு இன்றைக்கி பாப்பா 2 பேருமே டான்ஸ் கிளாஸுக்கு போகணுமா, அதனால் சாப்பிட்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு வந்துச்சு. அதோட புட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பாடையும் வடிச்சிட்டேன். அப்போ தான் பாப்பா 2 பேருமே எந்திரிச்சாங்க. ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. 9:30க்கு கிளாஸுக்கு போகணும், ஆனால் 10 மணிக்கு தான் கிளம்பியே போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு படுத்தேன். இருந்தாலும் நமக்கு வந்து தூக்கமே வரல. ஒரு வழியாக சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீ இருந்துச்சு, அதை சூடு பண்ணி குடிச்சிட்டு அப்படியே பாவக்காயை வந்து அப்படியே வறுத்தாச்சு. இந்த பாவக்காயை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. சும்மா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகாயை பிச்சு போட்டு நம்ம உப்பு போட்டு உரசி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா அலசிட்டு இதில் போட்டோம்னு வச்சுக்கிறோங்களேன், சூப்பராக இருக்கும். ஆனால் நல்லா மொறு மொறுன்னு ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதையும் பண்ணிவிட்டு கொஞ்சம் காரக்குழம்பு வச்சுட்டேன். கொண்டக்கடலெல்லாம் போட்டுட்டு பாப்பா 2 பேர் வருவான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன். யாருமே வரல. அதோட நம்ம சாப்பிடுவோமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். பாப்பா 2 பேருமே வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேருக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்தனா 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.